ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிறிஸ்பி கார்லிக் டோஃபு தான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு டோஃபோட டேஸ்ட்டே பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் 200 கிராம் டோஃபு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். இது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்ச டோஃபுலாம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனவுடனே திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாம் ஈவனாக ஃப்ரை ஆனவுடனே இதை ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு 5-6 பூண்டை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் வெங்காயம், ஒரு குடமிளகாய் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் இல்லைன்னா நீங்கள் ப்ராக்கலி, மஷ்ரூம், காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. இதை ஹாஃப் குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டு கலந்து விடுங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் போட்டு கரைச்சி அதையும் கலந்து விடுங்க. திக்னஸ்க்காக இது. இப்போ இதெல்லாம் கலந்து விட்டோடனே ஃப்ரை பண்ணி வச்ச டோஃபுவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, அப்புறம் கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு இறக்குனா நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது செய்யறதும் ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.